இவரை நான் பரிமமான சிறையில் 50 நாள் அவரோட இருந்த காலத்துல இருந்து அப்பா தான் கூப்பிடுறேன். ஏன்னா சித்திக்கு என்னோட தம்பி நான் அப்பா தான் கூப்பிடுறேன். அதனால அப்பா தான். அது என்ன சர்ச்சை இருக்குது? அப்பாவை அப்பா கூப்பிடுறது 85 வயசு அப்பாவுக்கு அப்பா தான் கூப்பிடுது. ஒரு அப்பா தப்பான வழியில் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பையனாக இருந்தால் அப்பா அது தப்பு அப்படின்னு சொல்லணும். ஒரு பையன் தப்பான வழியில் போகிறதா இருந்தால் அப்பா கூப்பிட்டு கண்டிக்கணும், மகனே தம்பி நீ போகிறது தப்பாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி. தப்பான அப்பாவை அவர் அப்பாவே இல்லை, ஆனால் அவர் தப்பான ஒருத்தரை என் அப்பா அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அப்படிங்கிறத இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சீமானவர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க தகப்பா தகப்பா. பிப்ரவரி 14, 1998 உங்களுக்கு தெரியாது, பாஷா மைசூர்ல போய் வெடிமருந்து வாங்கிட்டு வர்றாரு. மைசூர் கோயம்புத்தூர்ல வெடிச்சது, மைசூர்ல இருந்து வந்தது. 50 பேர் சாவறாங்க, 250க்கு மேற்பட்டவர்களுக்கு படுகாயம். 50 பேர்ல அப்பா இல்லாத பிறந்தாங்களா? 50 பேர்ல அப்பா இல்ல இல்லைங்களா? 50 பேர்ல அப்பா இல்ல, இவர் மட்டும் தான் அப்பா. பாஷா வேற யாருமே கிடையாது. கோவை குண்டுவெடிப்பில் முக்கியமான குற்றவாளி, ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. அதன் பிறகு அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் போகுது, ஜாமீனில் வெளியில் வராரு, இறந்துடுறாரு. இதுவரையிலும் அவருக்கு மரியாதை அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே கொடுக்குறாங்க. பட் அவர் ஒரு தீவிரவாதி தான் அப்படிங்கிறதுல யாருக்கும் மறுப்புலாம் கிடையாது. அவர் தீவிரவாதி தான். 58 பேர் கொலையுண்ட சம்பவத்துக்கு அவர் தான் மூல காரணமாக இருந்தார். மைசூரில் போய் வெடிப்பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தார் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சதும் நம்முடைய கோர்ட் அந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது மாற்று கருத்தே இல்லாத ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு நபர் இறந்துடுறாரு. அவரை நாங்கள் பெரிய அளவில் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் பெரிய அளவில் கொண்டாடுறாங்க. அந்த குரூப்புக்கு சீமானவர்கள் போகிறாரு. அப்படி போய் என்னுடைய அப்பா வாப்பா அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலேயே நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க, எல்லா மதங்களிலும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ஆனால் உண்மையான குற்றவாளி இவர் தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிய பிறகும் அவரை இவர் பெரிய அளவில் என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லி அவர் தான் நல்லவர் அப்படின்னு சொல்கிற ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து நாங்கள் ரொம்ப பெரிய அளவில் பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சொல்லி அதுக்கு அவங்களுடைய மகள் சார்பு இருக்கக்கூடிய நிறைய பேர் கவுண்டர் அட்டாக் கொடுத்தது எல்லாமே இப்போ பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்கும்போது பிஜேபி இதை கையில் எடுக்கிறாங்க. பிஜேபி எப்படி கையில் எடுக்கிறாங்க? நீங்கள் எப்படி அவருக்கு அனுமதி கொடுக்கலாம்? அதனுடைய ஒரு பெரிய கூட்டம், அவரை பெரிய அளவில் போற்றுறதுக்கான ஒரு கூட்டத்தை நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கீங்க திமுக அரசாங்கமே. அதுக்கு எதிராக நாங்களும் கூடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்கிறாங்க? ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க. இந்த கூட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. அனுமதி மறுக்கப்பட்ட பிறகும் அண்ணாமலை உட்பட பல நபர்கள் பாஜகவை சார்ந்தவங்க என்ன செய்கிறாங்க? கோயம்புத்தூரில் ஒரு கூட்டத்தை அறிவிக்கிறாங்க. அதன்படி அந்த கூட்டம் நடக்குது. அதில் அண்ணாமலை அவர்கள் பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது அவர் சில முக்கியமான தகவலை வெளியில் விடுறார். என்ஐஏ கோயம்புத்தூருக்கு வரப்போகுதா? அது என்ன அப்படிங்கிறத ஆழமான அரசியல் சதுரங்கத்தில் பார்த்துடலாமா? இவ்வளோ தூரம் சொன்ன பிறகு பாஷா அப்படிங்கிற பெயர் சொன்ன உடனே நிறைய பேர் எதுவுமே தெரியாமல் எதை பற்றி யோசிக்காமல் கீழே கருத்துக்களை கதறுவாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். அவங்கள பற்றி எந்த விதமான ஒரு கெட்ட எண்ணமோ நல்ல எண்ணமோ எனக்கு இல்லை. அப்படி இருக்கிறவங்க இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. நல்லது எது, பொய் எது, உண்மை எது, அவங்க மத்தியில் மதம் அப்படிங்கிறது மட்டும்தான் பெருசாக இருக்கும். அது அந்த பக்கமும் இருக்காங்க, இந்த பக்கமும் இருக்காங்க, இந்த பக்கமும் இருக்காங்க. 3 மதங்கள் தானே பெருசு. 3லையுமே மதங்கள் பெரிதாக நினைக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் நான் இந்த மதத்தை சார்ந்தவன் தான் அப்படின்னு சொல்லி நான் பெருமைப்பட சொல்வேன் அப்படின்னு சொல்கிறவங்க துணை முதலமைச்சராக கூட இருக்காங்க. பட் நீ அப்படி பார்த்தா இப்படி பார்த்தா அப்படி பார்த்தா அப்படி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மழுப்பலும் கொடுப்பாங்க. பட் இங்கே இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, மக்களுக்காக வாழுங்க, மதத்தை பெரிய அளவில் போற்றாதீர்கள். இங்கே மதத்தின் பெயராலும் ஜாதியின் பெயராலும் மக்கள் கொல்லப்படுகிறார்கள், இல்லாட்டி மிகப்பெரிய அளவில் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். ஓ மதம் பெருசு, ஏன் மதம் சிறுசு அப்படின்னு சொல்லி என்னைக்கு இந்த பிரச்சனை வருதோ அன்னைக்கு அங்கே அரசியலும் வர தொடங்குது. படிப்பு நமக்கு எல்லாருக்கும் நிறைய படிப்பு நம்ம படிச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? ஆனால் படிப்பு எதுக்காக படிக்கணும் அப்படின்னா 4 பேரை நம்பி இல்லாட்டி 4 பேரை நம்ப வைக்க நம்ம என்னெல்லாம் செய்யணும், அவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன முன்னுரிமை கொடுக்கணும், நம்மளால் அவங்களுக்கு என்ன வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்குது, இதுக்காக தான் நம்ம படிப்பு படிக்கிறோம். காசு சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது. சோஷியலைஸ்டாக இருக்கக்கூடிய மனிதர்கள் அடுத்த மனிதனுக்கும் அடுத்த மிருகங்களுக்கும் உயிரினங்களுக்கும் இயற்கைக்கும் எந்த மாதிரியான நல்லதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக படிக்கிறதுக்கு தான் படிப்பு அப்படிங்கிறத படிக்கிறோம். பட் எந்த ஒரு படிப்பு ஒருத்தரை வெறுக்க வைக்குதோ, அது எந்த படிப்பாக வேணாலும் இருக்கட்டும், ஒருத்தவங்களையோ ஒரு இனத்தையோ ஒரு மொழியையோ ஒரு மதத்தையோ வெறுக்க வைக்குதோ அந்த படிப்பு வீண் படிப்பு. அந்த படிப்பு வெறும் குப்பை படிப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்படி படித்தவர்கள் நான் படித்தவன்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் சுற்றிட்டு இருக்காதீங்க. அப்போ இந்த இடத்துல 58 பேர் உயிரிழக்கிறதுக்கான காரணம் ஒருத்தர் இருக்காரு. அவர் வெடிப்பொருட்களை வாங்கிட்டு வந்தார், அதெல்லாம் ஒத்துக்கொண்டார், அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஊரறிந்த உண்மையாக இருக்கும்போது அவரை தூக்கி பிடிச்சு கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் எப்படி உருவானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிக்கலே மதத்தின் பெயரால் நாங்கள் இப்படித்தான் இருப்போம், மதத்தின் இந்த பாஷா அப்படிங்கிற பெயர் சொன்ன உடனே இந்த மதம் அப்போ நாங்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்கிற பெரிய அளவில் ஒரு கூட்டத்தை இப்போ எல்லாருமே கூட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பக்கம் ராமர்னு சொன்னால் ஒரு கூட்டம், இந்த பக்கம் பாஷா அப்படின்னு சொன்னால் அடுத்த கூட்டம், அந்த பக்கம் டேவிட் அப்படின்னு சொன்னால் வேறொரு கூட்டம்.
ஸோ இந்த மாதிரியான கூட்டங்கள் கூடும்போது மனிதர்கள் எப்படி சாதாரண மனிதர்களாக வாழ்வார்கள் அப்படிங்கிறதே தெரியலை. இனி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கடவுள் வந்தால் தான் இந்த கடவுள்கிட்ட இருந்தெல்லாம் நமக்கு பெரிய அளவில் என்ன கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறது சாதாரண ஒரு எந்த விதமான மதத்துக்கோ ஜாதிக்கோ அப்பாற்பட்ட மனிதர்கள்லாம் இருக்கோம்ல அவங்களுடைய நிலைப்பாடு. ஸோ இங்கே சீமானவர்கள் பேசுனது சரியா தப்பா அப்படின்னு சொன்னால் இது மிகப்பெரிய தவறாக தெரியலையா? சீமானவர்களுக்கே இது எல்லாருமே கேட்ட கேள்வி தான். எங்க போயும் இது சீமானவர்கள் மட்டும் கிடையாது, வன்னியரசு அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அவரை ஹீரோய்க்கு லெவலில் காண்பிக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய கொடூரத்தனம் தெரியுமா? ஒரு தீவிரவாதத்தை செஞ்சு, தீவிரவாதம்னா என்னங்க, வேறு எதுவுமே இல்லை. ஒரு மதத்துக்காக அவங்களுடைய கோரிக்கை வைப்பது தீவிரவாதம் கிடையாது. ஒருத்தனை அடிக்கிறதோ இல்லாட்டி இன்னொருத்தனை பிடிக்கிறதோ அப்படிங்கிறது ஓகே, கோபத்தில் செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு கூட விட்டுருவாங்க. ஆனால் ஒருத்தனை கொல்ற அளவுக்கு துணிச்சல் வருகிறது, அதுவும் என் மதத்துக்காக மட்டும், மதத்தினுடைய கோட்பாடுகளுக்காக மட்டும், என் மதத்தை விட இந்த மதம் வளர்ந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஒருத்தவங்களை கொல்றது அப்படிங்கிறதுலாம் தீவிரவாதம் தான். அது எவன் செஞ்சிருந்தாலும் அவன் தீவிரவாதி தான். அதுக்கு இந்த மதம் அந்த மதம்லாம் கிடையாது. அவனுக்கு ஒரே ஒரு பெயர் தான் இருக்குது, தீவிரவாதி. அப்படிப்பட்ட தீவிரவாதிகளை இங்கே எல்லாருமே என்ன செய்யணும்னா வெறுக்க வேண்டும். அதை விட்டுட்டு அப்பா அவர் என் அப்பா, அவர் என் மாமா, என் சித்தப்பா அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கக்கூடாது. நாளைக்கு நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று வெடிச்சு டமார்னி, வேற ஒன்றுமே இல்லை. அடுத்ததாக கோயம்புத்தூர்ல 2022 அக்டோபர் மாதம் ஒரு சிலிண்டர் வெடிக்குது பார்த்துக்கோங்க. நேரடியாக வந்து மனித வெடிகுண்டாக கோயம்புத்தூர் மாநகரத்துக்குள்ள மக்கள் அதிகமாக போகக்கூடிய ஒரு துணிக்கடைக்குள்ள அந்த வண்டியை நிறுத்தணும். அந்த கார் வெடிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தூண்கள் சேதமடைந்து அந்த கடையை கொலாப்ஸ் ஆகி கீழே விடணும். இந்த நோக்கத்திற்காக வரும்பொழுது அந்த கோவிலை தாண்டும் பொழுது அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேல ஏறி இறங்குறான். அந்த கேஸ் சிலிண்டருடைய சர்க்யூட் பிடிக்குது, வண்டி அருகே நிக்குது, இறங்கி தொலைவி பார்க்கறா, தள்ளி பார்க்கறா, அது வெடிச்சு அவன் இறந்துட்டான். பாரதிய ஜனதா கட்சியுடைய எல்லா தலைவர்கள், தொண்டர்கள், சங்கத்தினுடைய எல்லா நம்முடைய மூத்தவர்கள் எல்லோரும் சொன்னது இது மனித வெடிகுண்டு தாக்குதல். முதலமைச்சர் அவர் சொன்னது என்னன்னா இது வந்து சிலிண்டர் பிளாஸ்ட் அப்படின்னாரு. இதை யார் சொல்றாருன்னா அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க. இது நான் சொல்றது கிடையாது. அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல, அவர் ஒரு மேடையில் உட்காந்து பேசுறாரு. எதுக்காக பேசுறாரு? அக்டோபர் மாதம் ஒரு சிலிண்டர் வெடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் தான். என்ன சொல்றாரு? சிலிண்டர் வெடிச்சிருச்சுன்னு சொல்றாரு. ஆனால் உண்மையிலேயே அது சிலிண்டர் வெடித்ததா இல்லை தற்கொலைப்படை தாக்குதலா அப்படின்னு கேட்டால் அது தற்கொலைப்படை தாக்குதல் தாங்கிறது ஊரறிந்த உண்மையாக மாறி போனது. ஆனாலுமே முட்டு கொடுத்தாங்கயா, இன்னைக்கு வரை முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து சிலிண்டர் தான் வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி. கார் சிலிண்டர் இருக்குல்லப்பா, அது வந்து ஹம்பிள் அப்படி டும்முன்னு ஏறி போச்சா, டமார்னு வெடிச்சிருச்சா, அது சிலிண்டர் வெடிப்பு தான்ப்பா அப்படிம்பாங்க. ஆனால் உண்மையிலேயே இன்று வரை கைது செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 18 பேர். ஏங்க, ஒரு கார் சிலிண்டர் வெடிச்சதுக்கு ஏன் 18 பேரை கைது பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டால், பிப்ரவரி மாதமே பிளான் போட்டிருக்காங்களாம். ஒரு 7-8 பேர் சேர்ந்து ஒரு காட்டுக்குள்ளே உட்காந்து நம்ம 7 பேர் 7 விதமான குண்டுகளை, துப்பாக்கி படம் பார்த்துருக்கீங்கல்ல, ஒரே நேரத்தில் பலவிதமான அட்டாக் நடத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களே ஸ்லீப்பர் செல்ஸ், அதே மாதிரி நம்ம ஆட்கள் ஒரு 7 பேர் ஸ்லீப்பர் செல்லாக மாதிரி கோயம்புத்தூரில் இந்த துணிக்கடையில் ஃபஸ்ட்டு ஒரு குண்டு வெடிக்கணும், அடுத்த 7வது தினத்தில் போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு குண்டு வெடிக்கணும் அப்படின்னு சொல்லி பக்காவாக பிளான் போட்டு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு காலையில் 10:30 வெடிக்க வைக்கிறதுக்காக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு 3 மணிக்கே காரை தயார்படுத்தும் போது தான் ஹம்பில் ஏறும்போது அந்த கேஸ் கனெக்ஷனில் சின்னதாக ஷார்ட் சர்க்யூட் ஆகி ஏதோ வெடிச்சிருக்கு அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை பார்த்து அண்ணாமலை அவர்கள் இப்படி ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. உங்களுக்கு இப்போ நாங்கள் செய்யக்கூடிய போராட்டம் ரொம்ப பெரிய அளவில் ஐயரவாக இருக்கலாம், இல்லாட்டி ரொம்ப கொச்சையாக இருக்கலாம். பட் அடுத்த வெடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய யூனிஃபார்ம் போட்ட யாராவது தான் இறந்துருப்பாங்க. நல்லா வேலை செய்கிறீங்கப்பா, நல்லா வேலை செய்கிறீங்க. ஐபிஎஸ்ஸாக, முன்னாள் ஐபிஎஸ்ஸாக இருந்து தான் அந்த மனக்குமரலுடன் தான் நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் பேசின பேச்சு இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவில் வைரல். முதலுடைய 2வது டார்கெட் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபீஸ். காத்து போட்டுட்டு வீரமா யாரும் நிக்கிறீங்களோ நான் சொல்றேன், நல்லா எழுதி. முதல் அட்டாக் துணிக்கடை. 7 அட்டாக் எழுதிக்கலாம் பேப்பர்ல, 7 அட்டாக் பண்ணணும். 7 பேர் 7 அட்டாக் பண்ணணும். முதல் நாள் 2வது நாள் வர்றது அன்னையிலிருந்து 6 நாள் கழிச்சு அக்டோபர் 23 6 நாள் கூட்டிக்கல. உங்களுடைய காவல்துறை கமிஷனர் அலுவலகத்திற்கு அதே வண்டியை கொண்டு வந்து வெடிக்க வைக்க. காவல்துறை என்ன சொன்னீங்க? இது வந்து சிலிண்டர் வெடிச்சிச்சு. முதலமைச்சர் சொல்றாரு கிளிப்புள்ளை மாதிரி. ஃபர்ஸ்ட் நீங்க செத்து போயிட்டீங்க சார், நான் செத்து மாட்டேன். இதை எத்தனை பேர் விரும்புறீங்க, எத்தனை பேர் வெறுக்கிறீங்க அப்படிங்கிறத விட இங்க இருக்கக்கூடிய உண்மைகள் எப்படி திரித்து சொல்லப்படுகின்றன அப்படிங்கிறது தான். இது ஒரு சிலிண்டர் வெடிப்பு தான் அப்படின்னு சொன்னவங்க எத்தனை பேர், இன்னைக்கும் நம்ம நம்பிட்டு இருக்கிற எத்தனை பேர், இல்லை இது தற்கொலைப்படை தாக்குதல் தான், இதுக்கு என்ஐஏ கண்டிப்பாக கோயம்புத்தூருக்குள்ள வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடங்களிலிருந்து ப்ரெஷர் போகிறதுனால ஒருவேளை என்ஐஏ சீக்கிரமாக கோயம்புத்தூருக்குள்ளே வந்துடலாம். அப்படி கோயம்புத்தூருக்குள்ள என்ஐஏ வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்? இந்தியாவுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? அப்புறப்படுத்தப்படுவார்கள். சரி, இப்போ அடுத்த பக்கமாக இருக்கக்கூடியவங்க, இப்போ பிஜேபி பக்கமாக நம்ம இதை சொல்லிட்டோம். இந்த பக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ஐஏ வைத்து அவங்களுக்கு யாரெல்லாம் விரோதியாக இருக்காங்களோ, எதிரியாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து தேசிய சட்டம் அப்படின்னு சொன்னால் கூட அரெஸ்ட் வாரண்ட் அப்படிங்கிறது எல்லா இஸ்லாமியர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இந்த இப்பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தையும் கவனிக்க வேண்டும். இல்லாமல் என்னையை வந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லி இங்கே யாருமே ஒத்துக்கொள்ளவும் கூடாது. ஸோ எல்லா பக்கமும் ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட் அப்படிங்கிறது இருக்கணும். அதை விட்டுட்டு இவங்க செஞ்சால் தப்பு அவங்க செஞ்சால் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிற அந்த மடமைத்தனத்துக்கும் போகக்கூடாது, இவங்க செஞ்சால் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிற அந்த மடமைத்தனத்துக்கும் போகக்கூடாது. ஓட்டுக்காக சில ஓட்டுணிகள் என்ன செய்வாங்கன்னா இப்படிலாம் சொல்லுவாங்க, அவங்க செஞ்சால் தப்பு கிடையாது, அக்ரஹாரத்துலேருந்து ஏதாவது அப்படின்னா ஐயோ அது இவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, இல்லை சார் அவங்க ஏதோ சாப்பிட்டாங்க அதெல்லாம் தப்பு, இது பீஃப் சாப்பிடலன்னு சொன்னது தப்பு, இந்த இடத்துல சிலிண்டர் வெடிச்சது தப்பே கிடையாதுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அதெல்லாம் இருங்க, இந்த சென்னையில் ஏதோ ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குதாமே, பீஃப் இருக்கா? இல்லாத மாதிரில நான் பார்த்தேன். சென்னையில் பீஃப் இல்லை, மதுரையில் பீஃப் இல்லை, அந்த லிஸ்ட்டெலாம் சன் டிவிக்காரங்க இன்றைக்கி வெளியில் விட்டுருந்தாங்க. நானும் தேடி பார்த்தேன் பீஃப் இருக்கான்னு சொல்லி. எங்கள் பீஃபும் போர்க்கும் போட வேண்டியதானுங்க. இப்போ பீஃபு போடலைன்னா ஒரு கூட்டம் வரும், ஏன் பீஃபு போடலைன்னு. ஓகே பீஃபு போடுங்க, அது கூடவே போர்க்கையும் போடுங்க, பன்றி இறைச்சி அதையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல, கொஞ்சம் பேர் சாப்பிட்றாங்கல்ல, பீஃபு சாப்பிட்ற மாதிரி பன்றி இறைச்சி, அந்த பக்கமாக சிக்கன், இந்த பக்கமாக காடை கௌதாரி மீன் இதெல்லாம் சாப்பிட்றவங்க இருக்காங்க, எல்லாத்தையும் போட்டுற வேண்டியதானே அப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு சிக்கல் இருக்கா? அப்போது நம்முடைய சிக்கலை நம்முடைய உளவியல் ரீதியாக நம்ம சாப்பாட்டிலிருந்து தொடங்கி நம்ம படுக்கிற வரையிலும் நம்ம சாகிற வரையிலும் நம்மளை சுற்றி இப்படியே ஒரு அரசியல் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம வேறு எதை பற்றி சிந்திக்கக்கூடாது, நம்முடைய வளர்ச்சியை பற்றி சிந்திக்கக்கூடாது, வேலைவாய்ப்பை பற்றி சிந்திக்கக்கூடாது, நம்முடைய அறிவை வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத சிந்திக்கக்கூடாது, மேலை நாட்டவர்கள் என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சிந்திக்கக்கூடாது. உன்னுடைய சிந்தனை எல்லாமே மதம், ஜாதி, இது அது, பிஜேபி உள்ள வந்துடும், பூச்சாண்டி, டிஎம்கே, அதிமுக, நாம் தமிழர் கட்சி இப்படின்னு சொல்லியே மாற்றியே மடைமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நம்பியார் காலத்து அரசியல் ஐயா. ஒரு வீடியோ பார்த்தேன், நீங்கள் இன்றைக்கி கவனிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. நம்பியார் காலத்து அரசியல் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மனுஷன் உங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்குறாங்க, அதுக்கு அவர் சொல்கிற எக்ஸ்பிளனேஷன் இருக்குல்ல, ஆசம். அதை வந்து இன்னொரு வீடியோவில் நான் டெடிகேட்டாக சொல்கிறேன். ஏன்னா அந்த மனுஷனை பற்றி இன்னும் பேசணும் போல் இருக்குது. நம்மளாம் நம்பியாரை வெறும் வில்லனாக மட்டும் பார்த்துருக்கிறோம் அல்லவா, அவர் உலக அரசியலில் வேர்ல்டு மேப்பை கைக்குள்ளே வச்சு நடந்துட்டு இருக்காருங்க. ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி அவருடைய நாலேஜ் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல எல்லாமே சரிதான். ஆனால் இப்போ சீமான் அவர்கள் பேசினது சரியா இல்லையா? நாம் தமிழர் கட்சி தம்பிகளை நீங்களே சொல்லுங்கள். பாஷா அவர்களை சீமான் அவர்கள் என்னுடைய அப்பா, நானும் அவரும் ஒன்றா தான் இருந்தோம், அவர் தப்பே செய்யலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேசியிருக்காரு, இது சரியா இல்லையா? இந்த பக்கமாக சீமான் அவர்களை எதிர்த்து அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பதிலும், டிஎம்கே எதிர்த்து அண்ணாமலை அவர்கள் பேசின பேச்சும், அடுத்ததா அங்கே நடந்த அந்த சிலிண்டர் வெடிப்பு வர்சஸ் குண்டு வெடிப்பு இதற்குள்ள வித்தியாசமும் உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குது? யார் திட்டுறாங்க, அவங்க திட்டுவாங்க, உங்களுக்கு சங்கி பட்டம் கொடுப்பாங்க, உங்களுக்கு தீவிரவாதி பட்டம் கொடுப்பாங்க, இதெல்லாம் யோசிக்காதீங்க. உலகம் சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கணும்னா இந்த உலகம் சொல்கிறத கண்டும் காணாமல் அப்படியே விட்டுட்டு உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நேர்மையாக எந்த விதமான சலசலப்புக்கும் இடம் கொடுக்காமல் யார் பக்கமும் சாயாமல் உண்மையை உறக்க சொல்லுங்கள். கீழே கருத்துக்களை நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் இங்கே மனிதர்களுடைய மாற்றம் நடக்கும். இங்கே ஒருத்தர் பயந்து ஒடுங்கி நடந்து போனாலும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பத்தியா இங்கே எவ்வளோ கருத்துக்கள் வந்திருக்கா, அப்போ இவங்க தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. அமைதியாக இருப்பதும் உங்களை அழிவுக்கு நீங்களே கொண்டு போகிறீர்கள் அப்படிங்கிறதுக்கும் மாற்றம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. ரெண்டும் ஒன்று தான். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி நல்ல சமுதாயத்தை, ஹெல்தியான எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் தப்புனா தப்பு சரினா சரின்னு சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.